بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் புகாரியுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 118வது ஹதீஸுடைய தமிழாக்கத்தை பார்த்துட்டோம். அதில் கூடுதல் விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்று முடித்திருந்தோம். என்ன கூடுதல் விளக்கம் என்றால், அந்த 118வது ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னா, அபூ ஹுரைரா ஏன் ரொம்ப அறிவிக்கிறாரு என்ற விமர்சனம் அவர் காலத்தில் அதுக்கு அவர் மறுப்பு சொல்கிறாரு. நான் ஏன் ரொம்ப அறிவிக்கிறேன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய 2 வசனம்தான் காரணம், அதுபோக எனக்கு வாய்ப்பு ரொம்ப இருந்தது, அதனால தான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டார். அவர் ரொம்ப அறிவிக்கிறாருன்னு என்னென்ன விமர்சனம்லாம் வந்துச்சு அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஹதீஸுக்கு போகலாம். அவருடைய அதில் என்ன வருதுன்னா, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அபூ ஹுரைரா வந்தாராம். ஜலச அவர் உட்கார்ந்தார். அதான் ஆயிஷா நாயகிட்ட ஒவ்வொரு சஹாபாக்களும் மார்க்க சம்பந்தமான சந்தேகங்களை கேட்பதற்கு வருவார்கள். வந்தால் என்ன ஒழுங்கு அவங்க கடைப்பிடிப்பாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நாயுடைய ரூமில் அவங்க இருப்பாங்க, திரை போட்டிருக்கும். திரை போட்டு தான், திரைக்கு அப்பால் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மற்றவங்கள்ட்ட பேசணும்னு ஹிஜாபுடைய வசனம் வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கலை, வந்த பிறகு இப்படி தான் நடந்தது. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகெல்லாம் சஹாபாக்கள் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்க கேள்வி கேட்குறாருன்னா திரைக்கு அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க, திரைக்கு இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, சந்தேகங்களை கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்பதற்கு ஒரு இடம் இருக்கும். அந்த ரூமில் அவங்க இருப்பாங்க, ரூமுக்கு வெளியே இவங்க இருந்து கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அபூ ஹுரைரா வர்றாரு. ஸ்க்ரீன் போட்டிருந்தவொன்னே ஆயிஷா நாயகிட்ட நம்ம சில ஹதீஸுகளை சொல்லுவோம், ஆயிஷா நாயகி அதை ஏற்றுக்கிறாங்களான்னு பார்ப்போம், உறுதிப்படுத்துகிறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி அவர் வர்றார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லா ஜம்பி ஹுஜரத்தி, எனது அறையின்ற ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு ஹத்தீஸ் அனின் நபி வழியாக அறிவிக்கலானார். அறிவிக்கும் பொழுது யுசுமியனி தாளிக்க, அதை எனக்கு செவியேற்குமாறு ஓதினார். அந்த ஹதீஸுகள் எனக்கு கேட்குற மாதிரி சத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள்னு ஒரு பயான் பண்ணுறார். எதுக்காக வேண்டி, ஆயிஷா நாயகி இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அறிந்து கொள்வதற்காக வேண்டி. ஆனால் குன்து உசப்பிஹு, அப்போ நான் நஃபில் தொழுது கொண்டது, சப்பகண்டா நஃபில் தொழுகிறது, குன்து உசப்பிஹு, நான் நபில் தொழுது கொண்டு இருந்தேன். ஃபொகாம, என்னிடத்து ரிப்ளை வரலன்றவன ஃபொகாம அவர் எழுந்தார். கபுலான் அக்லிய சுபஹத்தி, எனது நஃபிலான தொழுகையை நான் பூர்த்தி செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் எழுந்து போய்விட்டார். அதாவது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஹதீஸை வாசிக்கிறார். ஆயிஷா நாயகி இந்த ஹதீஸுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு கவனிக்கிறார். ஒரு பதிலும் வரல. அப்போ ஆயிஷா நாயகி இல்லை போல இருக்குது, நம்ம சொன்னதை கேட்கல போல இருக்குது, அல்லது பதில் சொல்ல விரும்பலை போல இருக்குன்னு ஏதோ நினைத்துக்கிட்டு போயிட்டார் அவர். அப்போ ஏன் இவங்க பதில் சொல்லலைன்னா, தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுது முடிச்சுட்டு சொல்லலாம்னு பார்க்குறாங்க, ஆளை காணாம். அதிரத்துகுல ரத தொலைகி, அவரை நான் கண்டிருந்தால் அவருக்கு பதில் சொல்லியிருப்பேன், அவர் இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யகுன் யஸ்ருதுல் ஹதீஸ கசர்திக்கும், நீங்கள் ஹதீஸை அறிவிப்பது போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சரதன்னு சொன்னால் நீளமாக அறிவிக்கிறது, நல்ல பெருசாக அறிவிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளை நீட்டி அறிவித்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் அறிவிக்கிற மாதிரி ஒரு செய்தி துணுக்கு மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு பயானம் பண்ணுறீங்க. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் அறிவித்தது கிடையாதுன்னு நான் அவருக்கு சொல்லியிருப்பேன். அப்போ அபூ ஹுரைரா என்ன செய்கிறாருன்னா, அவர் வாட்டுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு பெரிய பயானம் விடுறாரு. இப்படி ரசூலுல்லாஹ் பண்ணது இல்லையே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதோடு சேர்த்து கொஞ்சம் கூட குறைய விளக்கத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பார் போல இருக்கிறார். அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொன்னதையும் சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒரு புரிந்து கொண்டார்ல கருத்து, அதையும் சேர்த்து சொல்லும்போது கொஞ்சம் பெருசாக போயிடும். அப்புறம் இவர் அறிவிக்கிற செய்தியுடைய இது ரொம்ப ஒரு வளவளண்டு அதிகமாக இருந்த காரணத்தினால ஆயிஷா நாயகி இப்படிலாம் ரசூலுல்லாஹ் அறிவிக்கலையே, நீ சொல்கிற மாதிரிலாம் அறிவிக்கிற வழக்கம் கிடையாது. ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா துணுக்கு இன்னமெல்லாம் பின்னி அவ்வளோதான் சொல்லுவாங்க. இவர் 1.5 மணத்துக்கு பேசினார்னு வைங்க, அப்படின்னா இது இவ்வளவு ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு நாள் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி அவருடைய இதை மறுக்கிறாங்க. அப்போ இவர் அந்த ஹதீஸுங்கிறத அறிவிக்கும் பொழுது
கொஞ்சம் வார்த்தைகளை கூட போட்டு சொல்லுவார் போல இருக்குன்னு ஒரு சந்தேகம் ஆயிஷா நாயகி காலத்தில் இருந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டால், இது ஒரு சம்பவம், இது அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு சம்பவம். அது என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். என்ன ஹதீஸ் அறிவிக்கிறார்னா, இதா ஸல்லா அஹதுக்கும் ரக்காத்தைனி கப்ல சுபுஹி, உங்களில் ஒருவர் சுபு தொலைக்கு முன்னாடி 2 ரக்காத்து தொழுதால் ஃபல் எல்தஜு அலா யமீனிஹி, அவர் வலப்புறமாக படுத்து கொடுத்தும். சுபுவுக்கு முந்தின 2 ரக்காத்து தொழுகிறோம்ல சுன்னத்து, சுபுடைய சுன்னத் தொழுதுட்டு கொஞ்சம் படுத்துருவாங்க. படுத்த பிறகு மதியம் கூப்பிட்றோம், எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் போவாங்கன்னு இருக்கிறது. அது அபூ ஹுரைரா எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், இதா ஸல்லா அஹதுக்கும் ரக்காத்தைனி கப்ல சுபுஹி, சுபுவுக்கு முன்னாடி நீங்கள் 2 ரக்காத்து தொழுதால் ஃபல் எல்தஜு அலா யமீனிஹி, வலப்புறமாக உருக்களித்து அவர் படுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் செய்கிறா, அபூ ஹுரைரா சொல்கிறார். அதாவது அப்போ மர்வான் தான் அப்போதைக்கு மதீனாவுடைய ஆட்சியாளராக இருக்கிறார். இப்போ காரலுகு மர்வான் இப்னுல் ஹக்கம், மதீனாவின் ஆட்சியாளராக இருந்த மர்வான் சொன்னார், அமா யுஜுசி அஹதனா மம்சாஹு இலல் மஸ்ஜிதி ஹத்தா எல்தஜி அலா யமீனிஹி, அதாவது அவர் இப்போ இந்த பாங்கு 2 ரக்காத் தொழுத உடனே பள்ளிக்கு போகக்கூடாதா, படுத்துக்கொள்ளணுமா, நேர பள்ளியாசலுக்கு போகிறது கூடாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த செய்தி இப்னு உமருக்கு போகிறது. அப்போ இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னா, அக்ஸர் அபூ ஹுரைரா அலா நஃப்ஸிஹி, அபூ ஹுரைரா அவர் ரொம்ப அதிகமாக சுயமாக சொல்லுகிறாரு. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறார். எந்த மாதிரி அதாவது 2 ரக்காத்து சுபுவுக்கு முன்னாடி தொழுதால் ஒருக்களித்து படுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார். அப்போ இது இப்னு உமருக்கு இந்த விஷயம் அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஒரு விஷயம் இப்னு உமருங்கிற சஹாபிக்கு கிடைக்கிறது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அக்ஸர் அபூ ஹுரைரா அலா நஃப்ஸிஹி, அபூ ஹுரைரா தன் விஷயமாக ரொம்ப சுயமாக அதிகமாக சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லாதையும் சொல்கிறார்ன்ற அர்த்தத்தில் சொல்கிறார். அப்போ கீழல் இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க, ஹல் துன்கிரு ஷையம் மிம்மா யகூலு, அவர் சொல்கிறது நீங்கள் மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, கால இல்லைல்லா மறுக்கலை, ஒலாக்கின்னஹு இஜ்தர ஒ ஜபுன்னா, அவர் ரொம்ப தைரியமாக அறிவிக்கிறார், நாங்கள் தான் கொஞ்சம் கோழைத்தனமாக பயப்படுறோம். அவர் அறிவிக்கிறதுக்கு கிடைச்சதெல்லாம் போட்டு அறிவிச்சு விட்ருவார், அது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க, இதை போய் சொல்லலாமா, இது என்ன விளைவை ஏற்படுத்தும்னு பார்க்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப தைரியம் துணிச்சல் அவருக்கு ஜாஸ்தி. அதனால் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, சுபுடைய 2 ரக்காத் தொழுது விட்டு படுத்துக்கொள்ள சொன்னோம்னா சுபு தொழுகு வரமாட்டான் அவன். சுபுடைய முந்தின 2 ரக்காத் சுபுவுக்கு முன்னாடி சுன்னத்தை தொழுது விட்டு படுத்துக்கொள்ளுங்கள்ங்கிற ஒரு ஹதீஸை அறிவிக்கிறதா இருந்தால் இப்னு உமர் மாதிரி ஆளுக்கு என்ன யோசிப்பாங்க, இப்படி போய் மக்கள்கிட்ட அறிவித்தோம்னா ரசூலுல்லாஹ் படுத்தாங்க, இகாமத்துக்கு பிலால் கூப்பிட்டார், உடனே போயிடுவாங்க. இதை போய் மக்கள்கிட்ட சொன்னோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, சுபுவுக்கு முன்னாடி சுன்னத் தொழுதுட்டு படுத்துருவாங்க, அப்புறம் சுபு தொழுக போயிடும். அப்போ இப்படின்னு நாங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருப்போம். அதை அறிவிப்பதை விளைவை பார்த்து இதை போய் மக்கள்கிட்ட சொன்னோம்னு சொன்னால் அது தவறான ஒரு விஷயமாக ஏற்பட்டு போயிடும். மக்கள் அதை அட்வான்ஸாக எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, தொழுகையை மறந்துடுவாங்க. இப்படியெல்லாம் யோசித்து நாங்கள் கொஞ்சம் தயக்கப்படுவோம். அவர் தைரியமாக சொல்லுவாருங்கிறார். அதாவது அபூ ஹுரைரா அதிகமாக சொன்னாருங்கிற எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸை மக்கள்கிட்ட சொன்னால், அதாவது சுபு தொழுவுக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுது படுத்துங்கன்னு சொன்னால் அது நல்ல தூக்கம் வர்ற ஒரு நேரம், அதில் போய் படுத்தாண்டா என்னவாயிரும், சுபு தொழுகை மிஸ் ஆயிரும்னு நாங்கள் நினைப்போம். அதனால் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல மாட்டோம். அபூ ஹுரைரா என்ன பண்ணுறோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா நான் சொல்லுவேங்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது ஹல் துன்கிரு ஷையம் மிம்மா யகூல், அவர் சொல்கிற எதையா நீங்கள் மறுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. மறுக்கலாம் இல்லை, அவர் சொல்கிற கரெக்டாக தான் சொல்கிறாரு, லா மறுக்கலை. ஒலாக்கின் இஜ்தர, அவர் ரொம்ப இஜ்தரன்னா தைரியம் துணிவாக அவர் சொல்லுகிறார். ஓ ஜபுன்னா, நாங்கள் கொஞ்சம் கோழைத்தனமாக இருக்கிறோம், அதாவது கொஞ்சம் நாங்கள் தயங்குறோம், எங்களுக்கு தயக்கம் இருக்குது, அவருக்கு தயக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அபூ ஹுரைராவுக்கு இந்த செய்தி போகுது, இந்த மாதிரி உங்களை பற்றி இப்னு உமர் இப்படி சொன்னாருன்னு போகுது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இப்போ பலக தாலிக்கு அபா ஹுரைரா,
இந்த செய்தி அபூ ஹுரைராவுக்கு போனது. அப்போ சொன்னார், ஃபமா தம்பி, என் குற்றம் என்ன இருக்கிறது? இன் குன்து ஹஃபில்து ஒனசவ், அவங்க மறந்து நான் மனப்பாடம் பண்ணியிருந்தால் அது ஏன் குற்றம் என்ன இருக்குது? நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், அவங்க மறந்துருக்கிறாங்க, அது ஏன் தப்பதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரிப்ளை கொடுத்தாருன்னு வருகிறது. அப்போ இந்த அபூ ஹுரைராவுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு செய்தியை சொல்லும்போது இதை சொல்லலாமா, நம்மள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை மக்கள்கிட்ட சொல்லலாமா, சொன்னால் ஒழுங்காக வழங்கிடுவாங்களா, தப்பாக புரிஞ்சால் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் பல பேருக்கு இருக்கும். ஆனால் அபூ ஹுரைராவுக்கு இருக்காது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ சொல்லிடுவார். அது என்னென்னு வேணாலும் புரிஞ்சுட்டு போ, என்னென்னு வேணாலும் செஞ்சுட்டு போ, நான் ரசூலுல்லாஹ்ட்ட அறிந்தால் நான் சொல்லுவேன். அப்போ அந்த இடம் பொருள் பார்த்து அறிவிக்க மாட்டார், கேட்டதெல்லாம் அறிவிச்சிடுவார். அதனால தான் அந்த விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்வார்னு கேட்டால், உதாரணமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யார் ஒருத்தர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவருக்கு சொர்க்கம் போயிடுவார், என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்லைன்னு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சொன்னவொன்னு என்ன செய்வாங்கன்னா, சொல்லிவிட்டு இதை மக்களுக்கு நான் சொல்லட்டுமான்னு அவர் கேட்பார். சரிம்பாங்க ரசூலுல்லாஹ். இவர் போய் என்ன செய்வார், பெய்தாவில் பார்த்தா உமர் வருவார், உமர்கிட்ட போய் சொல்லுவார், இதை எவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறானோ அவன் சொர்க்கம் போயிடுவான் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அவர் ஓங்கி ஒரு அடியை கொடுப்பார், பிடிச்சி ஆளை இழுத்துட்டு வந்துடுவார் ரசூலுல்லாஹ்ட்ட. வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு அம்மனும் செய்ய மாட்டான் மனுஷன், இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்பார் ரசூலுல்லாஹ்ட்ட. அப்போ ஆமாண்டவுடனே அப்போ அவர் இது மக்கள் அட்வான்ஸாக எடுத்துக்கிடுவாங்களே அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணுவார். அப்போ அபூ ஹுரைராவை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் இப்படி எடுத்துக்கிடுவாங்கலாம் பார்க்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா நான் சொல்லுவேன் பாரு. அதனால தான் இந்த விமர்சனத்துக்கு வந்துச்சு அவருக்கு. இவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இதை நம்ம போய் மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, நம்மளை மாதிரி மக்கள் புரிய மாட்டாங்க, சில விஷயங்களை நாம் சிந்தித்து விளங்குற மாதிரி மக்களும் விளங்குனா தான் அந்த செய்தியை சொல்லணும், எல்லா செய்தியும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இது மாதிரி அவர் காலத்திலே ஒன்று இருக்குது. இது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவரை ஹதீஸை அறிவிக்கிறதுக்கு தடை செய்கிறாங்க. உமர் ஆட்சி காலத்தில் நீ நம்ம ஹதீஸை அறிவிச்சு ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இவர் ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பயான் பண்ண ஆரம்பிச்சிடுவார் போல இருக்குது. அப்போ நீ ஹதீஸ்ன்னு இனிமேல் அறிவிச்சா என்று சொன்னால் உன் சொந்த ஊர் தௌஸுங்கிற ஊரை சேர்ந்தவர் அபூ ஹுரைரா, அந்த ஊருக்கு உன்னை நாடு கடத்திடுவேன், இங்கே இருந்துக்கிட்டு நீ செஞ்சின்னு சொன்னால் உன்னை நாடு கடத்திடுவேன் என்றெல்லாம் நினைஞ்சிருக்காரு. அவர் எச்சரிக்கையும் பண்ணியிருக்கிறார். உதாரணமாக இந்த செய்தி சீர் அலாமின் நுபலாவுலையும் இருக்கிறது, தாரிஹு இப்னு ஷப்பா அந்த நூல்லையும் வருது. என்ன வருது, தாரிகுல் மதீனா, அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு செய்தி வருது. உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள், அதாவது உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்களுக்கு ஒரு போதனை செய்கிறாங்க. என்ன போதனை செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஹதீஸ் அறிவிக்கிறத ஒரு தடுக்கிறேன் என்று மக்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேன் என்பது நீங்கள் சரியாக விளங்கிக்கிறங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி, அலா லா அலமன்ன மாக்கால அகதுக்கும் இன்ன உமர் இப்னுல் ஹத்தாப் மன அனா நக்ர கிதாப் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதற்கு உமர் எங்களை தடுக்கிறார் என்று உங்கள்கிட்ட யாரும் கூறுவது எனக்கு செய்தி வரக்கூடாது. இன்னி லைசலி தாலிக்க அம்னோக்கும், நான் இதற்காக வேண்டி உங்களை நான் தடுக்கவில்லை. ஒலாக்கின் அகதுக்கும், உங்களில் சில பேர் எக்குவமொழி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை சொல்வதற்காக எழுந்து நிற்கிறார். ஒன்னாசு எஸ்தமியூன இலைஹி, மக்கள் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு சும்ம யஅதி பில் ஹதீஸி மின் கிபலி நப்சிஹி, ஒரு ஆயத்தை விளக்குறேன்னு சொல்ல போனவர் சுயமாக தன்புறத்திலிருந்து சில செய்திகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். சும்ம யஅதி பில் ஹதீஸி, ஒரு ஹதீஸை சொல்ல ஆரம்பிக்கிறார். மின் கிபலி நப்சிஹி, அவர் சொந்தமாக, நபி சொன்னதா இல்லை, அவர் சொந்தமாக என்ன செய்கிறாரு, அவர் சில செய்திகளை சேர்த்து சொல்கிறாரு. இந்த மாதிரி உள்ள ஆளுக்கு என்ன செய்யறாருன்னா, குரான்னு சொல்லிவிட்டு குரானுக்கு விளக்கம்னு என்ன சொல்லிட்டு யாராவது சொன்னால் நடக்கிறது வேறன்னு எச்சரிக்கிறார். ஏன் என்ன, குரானை நான் தடுக்கலை, குரானை சொல்லிவிட்டு உன் விளக்கத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு குரான் மாதிரி சொல்கிற, அதைத்தான் நான் தடுக்கிறேன். இன்ன ஹதீஸக்கும் ஷருல் ஹதீஸ், செய்திகளில் கெட்டது நீ உங்களுடைய செய்தி தான் செய்தியில் மக கெட்டதாக இருக்கிறது. ஓ இன்ன கலாமக்கும் ஷருல் கலாம், உங்களுடைய பேச்சு தான் பேச்சுக்களில் மகா கெட்டதாக இருக்கிறது.
மண்காம மின்கும், உங்களில் யாராவது உரை நிகழ்த்துவதாக இருந்தால் ஃபல்யக்கும் பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு அவர் நிற்கட்டும், உரை நிகழ்த்தட்டும். ஓ இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல் எஜிலிஸ், உட்கார்ந்துரட்டும். இன்னக்கும் கது ஹத்தசுமுன் நாச, நீங்கள் மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஹத்தா கீழே காலபுலான் அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. ஓ துருக்கி கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய கிதாபை விட விட்டு போயிடுது. அதனால் குர்ஆனுடைய விளக்கம்னு சொல்லி அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்றெல்லாம் சேர்த்து அடிக்கிறீங்களே, அதுக்கு தான் இந்த குர்ஆனுக்கு விளக்கம்னு எவனும் சொல்லக்கூடாது. சொல்ல வந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிதாபை சொல்லி மட்டும் நீங்கள் அறிவுரை சொல்லணுமே தவிர, இதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதுக்கு இவர் என்ன சொன்ன தெரியுமான்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிவிட்டு, மேலும் அதில் வருது, இதுதான் முக்கியமானது. ஓ கால உமர்லே அபி ஹுரைரா, உமர் அவர்கள் அபு ஹுரைராவிடத்தில் சொன்னார்கள், இல்லை தத்ருக்குன்னல் ஹதீஸ அன் ரசூல் இல்லா, ரசூல்லா வழியாக ஹதீஸ் அறிவிப்பதை நீ விற்று, நீ ஹதீஸ் நீ பாட்டு சொல்லிகிட்டே இருக்கிற, இன்னுமே சொன்னால் நடக்கிறது வேறங்கிறார். இல்லை தத்ருக்கன்னல் ஹதீஸ அன் ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா வழியாக ஹதீஸ் அறிவிப்பதை நீ விட்டுவிட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இல்லை உள்ளுகு கண்ணக பி அருளை துஃபைஹி என்றால் ஏனி அருள கோமி, அவருடைய சொந்த ஊர், உன்னுடைய ஊருக்கு உன்னை அனுப்பி விட்ருவேன், நாடு கடத்திடுவேன். நீ பேசாமல் மதீனாவில் இருக்கிறதா இருந்தால் வாயை முடிக்கிட்டு இருக்கணும். ரசூல்லா சொன்னாங்கன்னு எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் உன் ஊருக்கு உன்னை நாடு கடத்திடுவேன் என்று அவருக்கு எச்சரித்தார். அதே மாதிரி காபுல் அஹ்பார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டால் ரசூல்லா ஒரு பெரிய கிறிஸ்துவ பாதிரியார். அவர் ரசூல்லா மூத்தா போன பிறகு அவர் இஸ்லாத்தை தழுவுறார். தழுவி அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய அந்த பைபிளில் உள்ள கதைகளெல்லாம் இஸ்லாமுடைய கலரில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரையும் எச்சரிக்கிறாங்க. காலலி காபுல் அஹ்பாருக்கும் எச்சரித்தார்கள், இல்லை தத்ருக்கனல் ஹதீஸ், நீ ஹதீஸ் அறிவிக்கிற விட்டு, இனிமேல் ரசூல்லா பேரை சொல்லி எதுவும் அறிவிக்கக்கூடாது. அவ்வளோ உள்ஹி கண்ணக்க பியாரதில் இருக்கிறதா, அதாவது குரங்கு இருக்கிற ஊரில் உன்னை சேர்த்துருவாங்க, கொண்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அவரை எச்சரிக்கிறார் என்று தாரிகுல் மதீனாவில் இருக்கிறது. இதே விஷயம் சியர் அவலாமின் நுபலாவுலையும் அறிவிப்பாளர் வரிசையோடு என்ன செய்கிறாரு, அவர் தஹபி கொண்டு வந்திருக்கிறார், அதையும் பார்க்குறோம். அதே மாதிரி தாரிகுல் கபீர்லையும் என்ன இருக்குன்னு கேட்டால் அபூ ஹுரைரா சொல்வார், இன்னிலவோ ஹதீஸ் அஹாதீஸ, நான் இப்போது உங்களுக்கு சில ஹதீஸுகளை அறிவிக்கிறேன். லௌத்த கல்லம் துவிஹா ஃபி ஜமனி உமருடைய காலத்தில் மாத்திரம் இதை நான் அறிவித்திருந்தால், இந்த உமர் அல்ல உமருக்கு முன்னிலையில் நான் அறிவித்திருந்தால் இல்லை ஷஜ்ஜரஜின் தலையை அறுத்திருப்பார் அவர். நான் இன்றைக்கி நிறைய ஹதீஸில் ஃப்ரீயாக உங்களுக்கு அறிவிச்சிட்ருக்கிறேன். உமர் காலத்தில் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன், உமர் எனக்கு தடை போட்டு வச்சுருந்தார் அப்படின்னு யார் சொல்கிற, அபூ ஹுரைராவே சொன்னாருங்கிற ஒரு செய்தி இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்குது. நிறைய சஹாபாக்கள் இந்த மாதிரி நடந்திருக்காங்கன்னு வருது. அப்படி இருக்கிறதுனால அபூ ஹுரைரா அவர்கள் ஹதீஸுகளை அறிவிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூட குறைய சொல்லியிருப்பாருங்கிற ஒரு கருத்து உமர் காலத்தில் இருந்திருக்கிறது. ஆயிஷா நாய்க்கும் இருந்திருக்கிறது. இட்டுக்கட்டி சொல்ல மாட்டார். ஹதீஸுங்கிற வகையில் சொல்லும் பொழுது கொஞ்சம் அவரோட விளக்கத்தையும் ஹதீஸ் மாதிரி சொல்லிடுவார் போல இருக்குது, ஒரு பயான் மாதிரி. இந்த மாதிரி பண்ணுறது நான் உங்கள் கருத்தெல்லாம் சேர்த்து விட்றீங்க அப்படி தான் சொல்லி தான் உமர் கண்டிச்சிருக்கிறார். அதனால் அபூ ஹுரைரா அவர்கள் ஹதீஸை அதிகமாக அறிவிக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தின் காரணமாக உமர் காலத்தில் ஹதீஸ் அறிவிக்க அவர் தடை செய்யப்பட்டு இருந்தார். அந்த தடை நீங்கின பிறகு தான் ஹதீஸ்கள்லாம் அறிவிக்க ஆரம்பிக்கிறார் என்பதில் இருந்த என்ன விளங்குதுன்னு கேட்டால், அவர் பொய் சொல்லக்கூடியவர் இல்லை அபூ ஹுரைரா. அதே நேரத்தில் இவர் சொன்னார்ல இப்னு உமர், இல்லை செய்தி கரெக்டு தான், இடம்பொருள் ஏவல் தெரியாமல் போட்டு அறிவிச்சுடுவாருங்கிறார்ல. இந்த மாதிரி சில விஷயங்களை மக்கள் தவறாக புரியும் விதத்தில் அறிவித்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு காரணத்தினால அவர் மீது சில விமர்சனங்கள் வந்திருக்கே தவிர, மற்றபடி அவர் பொய் சொன்னார் இட்டுக்கட்டினாருங்கிற ஒரு விவரம் வர கிடையாது. ஆனால் கொஞ்சம் பரக்கத்தாக சொல்லுவாருங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறார். அதை ஒரு தகவலை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். 118 உழவு போதும். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது 119 அதை பார்த்துக்குருவோம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் 119 ஹத்தசனா அஹ்மது இப்னு அபி பக்கர் அபு முசாப் என்ற அஹ்மது இப்னு அபி பக்கர் நமக்கு அறிவித்தார். அவர் சொன்னார், ஹத்தசனா முகமது இப்னு இப்ராஹிம் இப்னு தீனார், எனக்கு முகமது இப்னு இப்ராஹிம் அறிவித்தார்.
அவர் யார் வழி அறிவித்தார்னா அனிபுன் பின் இப்னு அபி திப் வழியாக அவர் அறிவிக்கிறார். அன் சயீதில் மக்புரி, சயீத் மக்புரி வழியாக அவர் அறிவிக்கிறார். அன் அபி ஹுரைரா, அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறார். கால அபு ஹுரைரா சொல்கிறாரு, அதாவது அவர் நிறைய மனப்பாடம் பண்ணி அறிவிக்கிறார்ல, அதை நியாயப்படுத்துறதுக்கு முதல்ல உள்ள ஹதீஸ் சொன்னார், அது கரெக்டான ஒரு காரணத்தை சொல்லிட்டார். இப்போ சொல்கிற காரணம் வந்து சர்ச்சைக்குரிய காரணம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், குல்த்து நான் சொன்னேன், யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூதரே, இன்னி அஸ்மாமின்க ஹதீசன் கசீரன், நிறைய ஹதீஸில் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், அன்சாவதெல்லாம் நான் மறந்துடுறேன். அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்கிறாரு, நான் நிறைய ஹதீஸை உங்கள்கிட்ட கேட்குறேன், மறந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உபுசுத் ரிதாஅக, உன்னுடைய மேலங்கிய விரி, மேலே போட்டுக்கிற சட்டை இருக்கும்ல போர்வை, அதை விரிக்க சொல்கிறாங்க. ஃபோ பசத்துஹு, நான் விரித்தவுடனே ஃபோ ஹரஃப பி எதைஹி, ரெண்டு கையினால் வெறுங்கையை போட்டு இப்படி அள்ளி போட்டாங்களாம் ரசூலுல்லாஹ். அந்த போர்வையில் இப்படி கை நிறைய எதையா ஒன்றுமே அல்லல, வெறுங்கை தான், வெறுங்கையினால் அப்படி ரெண்டு கையினால் அள்ளுவது போல் எடுத்து அந்த போர்வையில் போட்டு சும்மா கால லும்மஹு, இதை உன்னோடு அணைத்துக்கொள் என்று சொன்னார்கள். ஃப லமம் துஹு, அதை என்னோடு அப்படி அணைத்து கொண்டேன். ஃபமா நசீத்து ஷையன் பாதஹு, அதுக்கு பிறகு எந்த ஒன்றையும் நான் மறந்ததே இல்லை அப்படின்று ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த ஹதீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட இவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப மறதி உள்ள ஒரு ஆளாக இருக்கிறேன், நிறைய மறந்துடுறதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ நிறைய மறக்கக்கூடிய ஆளாக இருந்தீன்னு சொன்னால் அந்த மறதி போக்குறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய துணியை விரிக்க சொல்லி அதில் ஏதோ கையில் அள்ளி போடுற மாதிரி சொல்லி இதை அணைச்சிக்கேங்கிறாங்க. அப்படி அணைச்சிக்கிட்டாராம் அந்த துணியை. அணைச்ச உடனே எதை கேட்டாலும் எனக்கு மறக்கிறதே கிடையாது, அப்படி உள்ளவனா நான் மாறிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக வருது. ஒரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா, ஹதசனா இப்ராஹிம் இப்னுல் முன்திர் கால ஹதசனா இப்னு அபி ஃபுதைக் ஹாதா, இந்த விஷயத்தை இந்த அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். யார்? இப்ராஹிம் இப்னுல் முன்திர் அறிவிக்கிறாரு. அவர் வந்து இப்னு அபி ஃபுதைக் அறிவித்ததாக அறிவிக்கிறாரு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்படி வருது, அவுகால கரஃப பி எதிஹி, இங்கே வந்து பி எதைஹின்னு வரும். இந்த கரப பி எதைஹின்னு வருதா, ரெண்டு கையால் அள்ளினார்கள்னு வருது. இந்த ஹதீஸில் ஒரு கையால் அள்ளினார்கள்னு வருது. இதில் என்னென்னு வருது, இது எதைஹி ரெண்டு கையாளுங்கிற வாசகம் வருது. இப்போ நம்ம பார்த்த ஹதீஸில் அதுக்கு இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதான்னு கேட்டால், கரஃப பி எதிஹி, ஒரு கைன்னு வருது. இப்படி ஒரு கையில் என்ன தள்ளி போட்டாங்கன்னு வருது. அந்த ஒரு கையில் போட்டார்கள் என்று ஒரு அறிவிப்பில் வந்திருக்கிறது என்பதை இதுக்கு கூடுதல் தகவலாக சொல்லிட்டார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மூஜிஸா பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து ஏற்கத்தக்க ஒரு செய்தி கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், இந்த மறதிங்கிறது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கே பாதுகாக்கப்பட்டது கிடையாது. மண்ணு சண்டால மறதி இருக்கணும். ரசூலுல்லாஹ் வந்து சிலதை மறந்துடுவாங்கன்னு மார்க்கம் சொல்லும் பொழுது, மறக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் வந்து மறக்காத ஒருவரை உண்டாக்க முடியுமா? மறக்குதல் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இருந்தது. அப்போ ரசூலே மறந்தார்கள் என்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதை குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. ஆனால் இவர் என்ன செஞ்சாராம், எதை கண்டா நான் மறக்க மாட்டேங்கிறார். இந்த செய்தி பல விஷயங்களுக்கு மறந்த பட்டியல் நிறைய இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய நான் மறக்கலைன்னு சொல்கிறார்ல, மறக்கலைன்னு இவர் சொல்லியிருக்க இந்த ஹதீஸ் வந்து அபூ ஹுரைரா சொல்லியிருக்க மாட்டார். இது என்ன, அபூ ஹுரைராவுடைய அந்த ஹதீஸை நியாயப்படுத்துவதற்கு யாரோ நுழைத்த ஒரு செய்தியாகத்தான் இருக்க முடியும்னு தான் நம்ம விளங்க. அபூ ஹுரைரா போய் சொல்ல மாட்டார். இது அபூ ஹுரைராவுடைய நிறைய ஹதீஸ் வருதில்ல, விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு போட்டியா? ஏன் ஒரு ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி அவருக்கு சிறப்பு செஞ்சுருக்கிறாங்க, அதனால் அவர் துணியை அணைச்சிக்கிட்டாரு, அதனால் யாவு சக்தி வந்துருச்சின்னு சொல்லுவது வந்து அவர் பில்டப்புக்கு சொன்னது மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி வந்து அவர் சம்மந்தமாக இன்னொரு பில்டப்பும் இருக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே நேரலையில் விளக்கியும் இருக்கிறோம். என்னன்னு கேட்டால், அவருக்கு இதே மாதிரி ஒரு பை வச்சுருந்தாராம். அப்போ ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை போட்டு இதை வந்து திறந்துடாத, விட்டு எடு, வந்துக்கிட்டே இருக்கும், சாவுற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும்ட்டாங்களாம். அந்த பையை கடைசி வரைக்கும் வச்சுருந்தாராம். தேவைப்படும் போலாம் பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்குருவான்னு இப்படிலாம் வருமா. அது உஸ்மான் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு காண போச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வரும். அது ஒரு கட்டுக்கதை என்பதை வந்து
நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நேரலையில் விளக்கியிருக்கிறோம். அதை தேடி பார்த்து பார்த்துக்கிறலாம். அந்த மாதிரி தான் மெட்டீரியலையும் இப்படி கொடுத்துருக்காங்க. குறைஞ்சி அல்ல குறையாத ஒரு மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க அவருக்குன்னு வருது. இது அல்ல கேட்க மறக்காத ஒரு எக்ஸ்ட்ரா எதையை கொடுத்தாங்கன்னு வருது. அபூ ஹுரைராவுக்கு அப்படி கொடுக்குறதுன்னு இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கு மறக்காத ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கணும். ஆனால் அந்த மறதி சம்பந்தமாக நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதாவது 18வது சூறாவில் 23-24 வசனம். அதில் என்ன வருது? ஒலா தக்கூலுன லி ஷையின், எந்த ஒன்றுக்கும் நீ சொல்லிவிடாதே, இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, நாளை இதை நான் செய்வேன் என்று மட்டும் சொல்லிடாத. இல்லா ஐயஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினாலே தவிர இதை நான் செய்வேன்னு சொல்லிடாத. எதை நாளைக்கு செய்வேன்னா இன்ஷா அல்லாஹ் போட்டுரு சொல்லிவிட்டு, ஒதுக்குர் ரப்பக்க, உமது இறைவனை நினைவு கூறுவீராக, இதா நசீத்த, நீ மறந்து விட்டால், இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டால் உடனே யாவப்படுத்தி கொள்வாயாகன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் நாடினால்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லை கூட சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மறந்துடுவாங்க. நாளைக்கு தரணுன்றுவாங்க. கடைசியில் பார்த்தா மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ்னு நம்ம சேர்த்துக்குருவாங்க. அப்போ ஒதுக்குர் ரப்பக்க, உமது இறைவனை நினைவு கூறுவீராக, இதா நசீத்த, நீ மறக்கும் போதே உடனே அல்லாஹ் நினைவு கூர்ந்துகொள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னாட்டா அல்லாஹ் இதை விட சிறந்ததை எனக்கு காட்டுவான்னு சொல்கிறான். அப்போ 18-24 வசனம் சொல்கிறது நபிகளுக்கே மறதி வந்திருக்குது. அப்போ இவர் மறக்கிறேன்ற ரசூல்லாட்ட முறையிட்டால் என்ன செஞ்சுருக்குன்ற ரசூல்லா? மறதி இல்லாட்டி மனுஷனே மறதியை கொண்டு தானங்க மறதிங்கிற ஒரு பெரிய பாக்கியம் தானங்க. எத்தனையோ நம்ம வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் கஷ்டங்கள் அதுகளையெல்லாம் இந்த மறக்கிற தன்மை எல்லாம் கொடுத்ததுனால தான் பைத்தியம் பிடிக்காமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா வாப்பா மௌத்தா போனன்னு நினச்சி ஒருத்தன் அதுக்கிட்ட இருந்தான்னா எப்படி முன்னேறுவான் அவன்? 3 நாளைக்கு பிறகு சாதாரணமாக ஆளாக மாறி போயிடுறான். ஒரு வாரம் 10 நாள் நார்மலுக்கு வந்துடுறான். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் அல்ல மறக்கிறது என்பதை ஒரு ஒரு கிஃப்டாகவும் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான். மறதிங்கிறது கண்டிப்பாக வேணும். எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் மனுஷன் நிம்மதி போயிடும். அப்படிங்கிறதுனால நபிகளுக்கும் அந்த மறதி இருந்துச்சுன்னு நல்லா சொல்கிறான். வழங்குதா? அது மாதிரி இது ஒன்றாச்சா. அது மாதிரி மூசா நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஹலிர் என்பவர்கிட்ட பாடம் கேட்பதற்காக எல்லாம் அனுப்பி விட்ருவான். யார் ரொம்ப அறிந்தவன்ட்டு கேட்கும்போது நான் தானே சொல்லிடுவார். சொன்னோன்னு எல்லாம் என்ன செய்வான், ஒரு ஆள் இருக்கார் அங்கே போ, உனக்கு மேலே தெரிஞ்சவர் அவர்கிட்ட போய் கற்றுக்கன்னு அனுப்பி விட்ருவான். இவர் இந்த ஹலிர்கிட்ட வருவார். என்ன செய்வார்னு கேட்டால், நான் சொல்கிற வரைக்கும் நீ எதுவும் கேட்கக்கூடாது, சில காரியங்களை நான் செய்வேன், உனக்கு தப்பு மாதிரி தெரியும், என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு நிபந்தனோடு கூட்டிகிட்டு போவார். இவர் என்ன செய்வார், ஒவ்வொரு சம்பவம் நடந்தவுடனே ஏன்ப்பா இதை செஞ்ச, எதுக்கு இந்த கப்பலை உடைச்ச, எதுக்கு இந்த செவத்தை கட்டின அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன செய்வார், அவர் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். அப்போ மூசா நபி இதோட போயிருப்பா, நீ சரிப்பட மாட்ட, என்னோட என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கிற, நீ போயிருன்னு சொல்லி அவரை விரட்டுவார். அப்போ மூசா நபி சொல்லுவாங்க, லா துஆஹிதுனி, என்னை பிடித்து விடாத, பிமா நசீத்து, நான் மறந்துருக்கிறேன் இல்லையா, அதுக்காக என்னை பிடிச்சி என்னை தண்டித்து விடாதேங்கிறார். மூசா நபி மறந்துடுறாரு. எதை மறந்துடுறாரு? நான் அறிவிக்கிற வரைக்கும் நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதை மறந்துடுறாரு. மறந்துட்டு ஒரு சம்பவம் நடந்தோன்னு உடனே கேள்வி கேட்டுறாரு. அப்போ அதை பற்றி சொல்லும்போது மூசா நபியே சொல்கிறாங்க, நான் மறந்ததற்கு என்னை தண்டித்து விடாதே. அப்போ மூசா நபி மறந்திருக்கிறார், நபிகள் நாயகம் மறந்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மூசா நபி மறந்திருக்கிறார் என்பதும் சொல்லுகிறது. அதே மாதிரி புகாரியில் 401வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூல்லா ஒரு தொழுகையை கூடவோ குறையவோ தொழுதுட்டாங்க. உள்ளபடி தொழுவாங்க. அது எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது லா அதிரி ஜாதா உனக்கு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாகவோ குறைவாகவோ தொழுது விட்டார்கள். தொழுது முடித்தவுடனே மக்கள் கேட்குறாங்க, ஹதத ஃபி ஸலாத்தி ஷைஉன், தொழுகையில் எதுவும் புதிதாக எதுவும் சட்டம் வந்து விட்டதான்னு கேட்குறாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி தொழுதுட்டீங்களேன்னு அந்த தொழுகையில் அவங்க செஞ்ச பிழையை சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டினவுடனே ஃபதன்னா ரிஜிலை, தன் காலை மடக்கி போட்டு, ஒஸ்தக்பல் கிபிலாவை நோக்கி, சஜிதத்தைனி 2 சஜிதாவும் செய்து, சும்மா சலாம் கொடுத்தார்கள். பலம்மா அக்பல் அலை நாபி வஜீஹி, அதுக்கப்புறம் எங்களை நோக்கி திரும்பினார்கள். திரும்பிட்டு சொன்னாங்க, இன்னஹு
லவ் ஹதத ஃபி ஸலாத்தி ஷைஉன், தொழுகையில் புதிதாக ஏதாவது சட்டம் வரும் என்று சொன்னால் நப்பவத்துக்கு பிஹி, அதை நானே உங்களுக்கு சொல்லிடுவேன். அப்படி இல்லாமல் நான் மனுஷன்னு சிலது மறந்துடுவேன். அது எதுவும் தொழுகையில் மாற்றம் வந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க, மனுஷன் தானே. அது உலாக்கின் இன்னமான பஷருன் மிசலுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதனாக இருக்கிறேன். அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறந்துடுவேன். ஃபைதா நசீத்து ஃபதக்கிரூனி, நான் மறந்து விட்டால் எனக்கு யாவப்படுத்துங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு தொழுதுகிட்டு இருக்கும்போது 4 தொழுதமா 2 தொழுதமாண்டு சந்தேகம் வந்து சஜிதா சஹூ தான் செஞ்சாங்களே தவிர என்ன செய்யலை, எனக்கு மறதியே வராதுன்னு சொல்லலை. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மறதி வந்திருக்கிறது, நீ மறப்பாயின்னு குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நானும் மனுஷன் மறதி இருக்கு. அப்போ மறதி என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் மறப்பாங்க, அபூ ஹுரைரா மறக்க மாட்டார்னா என்னது? ரசூலுல்லாஹ் அவங்கள மறந்துடுவாங்க பல விஷயங்களை, அபூ ஹுரைரா மறக்கவே மாட்டாருங்கிற மாதிரி இது வருது. பில்டப்னு பார்த்தோன்னு வழங்கின சில விஷயங்கள் அறிவிப்பாளர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இது பார்த்தோன்னே தெரிஞ்சது பில்டப். இது யாரோ அவருக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி இதை சொருவி இருக்கிறாங்க. அறிவிப்பு ஆளை பார்த்து சரின்னு போட்டுருவாங்க. அப்படி மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஹதீஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி குர்ஆனை தேடி பார்க்கணும். அப்போ நபி மறந்துருக்கிறாங்க, மூசா நபி மறந்துருக்கிறாங்க, தொழுகையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துருக்கிறாங்க, இன்னும் பல மறதிக்குரிய ஆதாரங்கள் இருக்குது. அவற்றை இன்ஷாஅல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அப்போ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா தான் இந்த துணியில் மூடிக்கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டார்னு வருதில்ல, அந்த செய்தியுடைய சரியான நிலைப்பாடு நமக்கு விளங்கும். இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.